السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف الأجر الأسود يمين الله في الأرض يسافر بالله. وقال أيضا ما بين البيت والمنبر روضة من رياض الجنة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 11வது மாதமான துல்காதத்தில் ஹராம் நாடெங்கிலும் ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் இறை இல்லத்திற்காக மாபெரும் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எத்திக்கிலும் அனைத்து மக்களும் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மபரூராய் மக்பூலாய் ஆக்கி தருவதுடன் நமக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிர்த்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் அறவே விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை வாழும் காலமெல்லாம் ஹஜ்ஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துவாக்கள் கயிறு பரக்காத்துக்கள் எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்துணையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, கடந்த 2 ஜும்மாக்களிலும் ஹஜ்ஜு சம்பந்தமாக, உம்ரா சம்பந்தமாக, மதீனா சம்பந்தமாக ஒவ்வொரு இறை இல்லத்தினுடைய இறைவனுடைய அடையாள சின்னங்களை குறித்தும் அதனுடைய அமல்கள் அதனுடைய நன்மைகள் அதை நாம் செய்வதால் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் பெறுவோம் என்பது குறித்தெல்லாம் நாம் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஹரம் ஷரீஃப்க்கு ஒரு சட்டத்திட்டம், ஒரு மசாயில் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. புனித காபா இல்லத்திற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அங்குள்ள ஹதீம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு தனி சட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் இறை இல்லமாம் காபா ஷரீஃபுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு மிக பாக்கியமான அந்த இடங்களும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த மகிமையும் அங்கு இருப்பதற்கு காரணம் தனித்துவம், அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். இதையெல்லாம் நாம் புரிந்து இதையெல்லாம் தெரிந்து நாம் அமல் செய்கிற பொழுது ஹஜ்ஜு செய்கிற பொழுது அந்த ஹஜ்ஜு என்பது ரொம்ப நன்னித்த இன்பமாயிருக்கும். மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும். வெறுமனே நம்ம அங்கே போகிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இது ஒரு கடமை, இதை நிறைவேற்றிட்டு வருவோம், அப்படி அல்ல. அங்கே போய் அந்த பாக்கியங்களை அனுபவித்து ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும், அந்த ஆசையை ஏற்படுத்தும். அதுதான் அங்குள்ள நாட்டம். அல்லாஹ் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை என்று சொல்லலாம்.
அங்கே நம்ம ஒவ்வொன்றதுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது என்றது போல் அஜர் அஸ்வத் கல், அந்த கல்லுக்கே தனி சட்டம் இருக்கு, அதுக்குன்னே தனி வரலாறுகள் இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது. அதை குறித்து மட்டும் நாம் பார்ப்போம். எதற்கு இதை மீண்டும் மீண்டும் அஜ் சம்பந்தமாக, உம்ரா சம்பந்தமாக ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய அடையாள சின்னங்களை குறித்து நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம் சொன்னால், நாம் அஜ் செய்ய ஆசைப்பட வேண்டும். அந்த புனித பூமியில் நாம் இறங்க வேண்டும். இறை இல்லமா காபா திரை, அதனுடைய பாபுல் காபா, முல்தசம், அஜர் அஸ்வத்கள் எல்லாம் பாக்கியமானது, எல்லாம் சொர்க்கத்தினுடைய கல் அஜர் அஸ்வத்கள். நன்கு யோசிக்க வேண்டும். அது இறங்குகிற பொழுது, வானத்திலிருந்து இறங்குகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அது வெண்மையாக இருந்தது. நல்லா யோசிக்கணும். அது அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிற பொழுது வெண்மையான ஒரு கல், அது அபியலுல் அஜர். ஆனால் அது இறங்கிய பின்னால் நாம் அது பாவங்களை, வரக்கூடிய நல்லடியார்கள் ஆட்சிகளுடைய பாவங்களை உறிஞ்சு உறிஞ்சு கரெக்டாக அந்த காபாவுடைய வாசலுக்கு முன்னால் அந்த அஜர் அஸ்வத் கல் இருக்கும். கருங்கல், கருப்பு கல் என்பதால் அதற்கு பெயர். பாவங்களை உடைந்து உடைந்து அது கருமையாகி விட்டது. ஆனால் அது வானத்திலிருந்து இறங்கிய பொழுது எப்படி இருந்தது? வெண்மையான கல் என்பதாக ஹதீஸிலே இருக்கிறது. எனவே அந்த கல்லுக்கென்றே தனி வரலாறு, தனி சட்டங்கள் இருக்கிறது. அதை எப்படி நாம் தொட வேண்டும், கண்ணியமாக பார்க்க வேண்டும், அதற்கு செலுத்த வேண்டிய மரியாதை என்பது குறித்தெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நன்கு யோசிக்க வேண்டும், சிந்தித்து அதனுடைய விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் அஜ் செய்கிற பொழுது, அஜர் அஸ்வத் கல்லை நாம் முத்தமிடுகிற பொழுது, தொடுகிற பொழுது, கையை உயர்த்தி காமிக்கிற பொழுது நிறைய அதனுடைய அற்புதங்கள் நமக்கு புரிய வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல்ல காபா ஷரீஃபை கட்டினார்கள். பின்னால் வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து அந்த காபாவை புதுப்பித்து கட்டினார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முடிவு செஞ்சாங்க, தவாஃபை எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்? 7 தடவை தவாஃப் சுத்துறவங்க காபத்துள்ளாக, அதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மசூரா நடத்தினப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஜர் அஸ்வத் ஒரு கல்லை முன்னாடி, காபா வாசலுக்கு முன்னாடி ஒரு கல்லை வைப்போம், அங்கிருந்து துவங்குவோம். ஒரு முடிவு செய்யப்பட்டது. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, நீ போய் ஏதாவது கல் கிடைக்கிறா பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. ஏதாவது ஒரு கல். அப்போ உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குகிறார்கள் உலகத்திற்கு. இறங்கி அப்பொழுது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், இந்த கல்லை அல்லாஹ் இங்கே பொருத்த சொன்னார். சொர்க்கத்தினுடைய கல் அஜர் அஸ்வத் கல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் பொருத்த சொன்னால் அது அங்கே பொருத்தப்பட்டது. இந்த இஸ்மாயில் வந்து பார்த்தோன்னா அந்த கல் பொருத்தப்பட்டிருக்கு. அவர் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தார். அப்போ இந்த வரலாறுகள், சட்டத்திட்டங்கள் நம்ம தெரிவித்து அமல் செய்கிற பொழுது அது லவீத்த இன்பம், மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும். அப்ப அந்த கல் அங்கே பதிக்கப்படுகிறது. இன்னைக்கு தான் அது வெள்ளி பிம்பம் போட்டு செய்யப்பட்டு அதுக்குள்ள கல் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, முன்ன கராமியத்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினர், கராமியத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினர், அந்த உலக காபால அடிக்கடி இடிக்கப்படும், உடைக்கப்படும், சண்டை வரும், நிறைய பிரச்சனை வரும். அதில் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, கரெக்டாக அந்த அஜர் அஸ்வத் கல் அங்கேருந்து சேர்ந்து எடுத்து உடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் அது சுத்தமாக உடச்சிட்டாங்க. என்னங்க, எதிரி ரவுடிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், கராமியத்தாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவினர் காபாவை காக்க வந்து அஜர் அஸ்வத் கல்லை அங்கே அல்லாஹ் ஏற்படுத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து பொருத்திய அந்த கல் வானத்திலிருந்து இறங்குற பொழுது முழுமையாக வெள்ளையாக இறக்கப்பட்ட கல். இவங்க வந்து எடுத்துட்டு போய் 20 வருஷம் ஆண்டாங்க. 20 வருஷம் ஆண்டு அதை உடைச்சிட்டாங்க. சுக்குநூறா ஆயிடுச்சு. சுக்குநூறா ஆக்கப்பட்ட பின்னாடி அப்பெல்லாம் சவுதி அரசாங்கம் அந்த அளவுக்கு பலமா இல்லை. அதற்கு பின்னால் அவர்கள் அரசவை பொறுப்பேற்று அங்கே பலமாக்கப்பட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே போர் கொடுக்குறாங்க. அந்த கராமியர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தாரும் போரிட்டு சண்டை போட்டு ஒழுங்கா அந்த கல்லை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் 39 தடவை திருடப்பட்டிருக்கு அஜர் அஸ்வத் கல். திருடப்படாத ஒரே கல் என்று கூட சொல்லலாம். எவன் திருடினாலும் அவனே கொண்டு வந்து வச்சிருவான். அந்த கல்லுடைய பாக்கியம் என்னங்க, அந்த அஜர் அஸ்வத் கல்லுடைய சிறப்பு என்ன, எவன் திருடினாலும் அவனே கொண்டு வந்து வச்சிருவான். ஏன்னா அது சொர்க்கத்தினுடைய கல்.
உலகத்திலே சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணும், அது அஜர்லத்துகளை பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய பாக்கியம். உடனே இங்குள்ள அங்குள்ள சவுதி அரசாங்கம் அங்கே போய் போரிட்டு ஒழுங்காக அந்த கல்லை கொடுத்துட்டு கேட்டு வாங்கினாங்க. அவன் நம்பலை. இல்லை சாதாரணத்தில் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் சொல்கிறோம், இது இறைவன் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதில் தனித்துவங்கள்லாம், தனி தத்துவம், தனி மகத்துவம்லாம் இதில் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. தண்ணியில் போட்டு பாருங்க, அதுக்கு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அந்த அஜர் அஸ்வர்கள் நல்லா கவனிக்கணும். அஜர் அஸ்வர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அவங்கள்ட்ட சொல்ல, அவங்க சாதாரண கல் நினைச்சிருக்காங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை கீழே போட்டு உடச்சிட்டாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்கள்ட்ட சொன்னோன்னே அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தாங்க. தண்ணியில் போட்டு பார்த்தா இவங்க சொன்னாங்க, சவுதி அரசாங்கம் அவங்க சொல்லுது, தண்ணியில் போட்டால் மிதக்கும். எந்த கல்லையும் தண்ணியில் தூக்கி போட்டால் அது என்னங்க ஆகும்? மூழ்கி தான் போகும். ஆனால் அஜர் அஸ்வர்கள் அது மிதக்குது சொன்ன மாதிரி. அடுத்த பின்னாடி சொன்னாங்க, நீங்கள் அது என்னதான் எரிஞ்சாலும் அது எரியவும் செய்யாது, சாம்பலும் ஆகும், ஒன்றுமே ஆகாது, அப்படியே அது மினுப்புன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் பண்ணியே பார்த்தாங்க, எதுவுமே ஆகலை, அப்படியே இருந்துச்சு. அப்போ விலகி கொண்டார்கள், இது அல்லாஹ்வுடைய அற்புதம், இதில் தனி மகத்துவம், தனி சிறப்புலாம் இருக்குது, உங்கள்கிட்டயே கொடுத்துடுறோம். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கீழே போட்டு வளர்த்தனால அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்சது வெறும் பேரிச்சம்பழம் சைஸில் ஒரு கல். அதில் இன்னைக்கு அந்த வெள்ளி பீட் போட்டு செஞ்சிருக்குது, அதுக்குள்ள மொத்தம் 7 கல் இருக்குது. சின்ன சின்ன கல்லா, கொண்டைக்கல்ல சைஸு 6 கல். அது பின்னாடி ஒரு காலத்தில் கிடச்சிச்சு. முன்னாடி இவங்கள்ட்ட கராமியர்கள் இங்கேருந்து போரைக்கு வாங்கிட்டு போய் சண்டை போட்டு கொடுத்த ஒரு கல் பேரிச்சம்பழம் சைஸ் உள்ளது. இதையெல்லாம் சேர்த்து தான் அங்கே முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற அஜர் அஸ்வர்கள். நல்லா நல்லது. அங்கேருந்து சண்டை போட்டு வாங்கி இங்கே கொண்டு வந்து பதிச்சு இன்னைக்கு ஆட்சிகள் எல்லாம் அந்த அஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் ஆசைப்படுகிறார்களே, பாவங்களை உரியக்கூடிய அந்த சிறப்பிற்குரிய கல். அது ஒரு கல் அல்ல, நல்ல விளங்க வேண்டும். ஒரு பேரிச்சம்பழம் சைஸ் உள்ள ஒரு கல்லும் ஒரு துண்டும் 6 கொண்டைக்கடலை அல்லது வேர்க்கடலை சைஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன துகள்கள், இதையெல்லாம் சேர்த்து தான் அங்கே ஒரு கல்லாக பதிக்கப்பட்டிருக்கிறது. மேலிருந்து இறங்கும் போது வெண்மையாக இறங்குச்சு, நல்லா சிறப்பிற்குரியதான் பறக்கத்தா. அதுக்கு எல்லா ஆட்சிகளும் போய் பாவங்கள் உறிஞ்சு இன்னைக்கு அது வெள்ளி பீட் போட்டு அந்த காலத்துல இருக்கு. மொத்தம் 7 கிளை அதில் பதிக்கப்பட்டுதான். அது அதனுடைய வரலாறு நமக்கு சொல்லி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சொல்ல வருகிற விஷயம், அப்பேற்பட்ட கல்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு முத்தமிட்டு அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். தொட்டு முத்தமிட்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஒன்று தொட்டு அதை துவா செய்யலாம், முத்தமிட்டு கண்ணியப்படுத்தலாம், அல்லது கையை உயர்த்தி காமிக்கலாம், அல்லது உச்ச தொடலாம். இந்த 4 விஷயம் இருக்கு. அந்த அஜர் அஸ்வத் கல்லை எப்படிலாம் நம்ம கண்ணியப்படுத்தணும், அதில் நம்ம பாவங்கள் எப்படி உரியப்படுது என்ற குறித்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், வெறும் தொட்டு முத்தம் மட்டும் இதெல்லாம் சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ அடிக்கடி நடந்திருக்கு. அது ஸல்லல்லாஹு நபிகள் முத்தமிட்டிருக்கிறார்கள், நாங்களும் முத்தமிடுவோம்னு சொல்லி இன்னைக்கு யாருமே அங்கே என்னது அதை தொடரக்கூடிய முத்தமிடக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிடும். அது ஒரு சுன்னத்து, பெருமாள் ஸல்லல்லாஹு செஞ்ச சுன்னத்தாயிடும். அப்போ எல்லாருக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு முன்னாடியே பிளான் பண்ணி நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒன்று அதை முத்தமிடுங்க, 2வது தொடுங்க, 3வது அதை குச்சியால் தொடலாம், 4வது குறிப்பாக பெண்கள்லாம் அந்த கூட்டத்தில் நசுங்கிட்டு நம்ம போய் பண்ண முடியாது, தூரத்துக்கு கை காமிச்சா போதுன்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய விஷயத்தை நுணுக்கங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அனைத்து பாவங்களையும் அது ஒழிஞ்சுது. அதனால தான் அன்று பிறந்த பாவங்களாய் நாட்டுக்கு வருகிறார். அங்குள்ள அமல்கள் ஒவ்வொரு இடமும் பறக்கத்தானது. அப்பேற்பட்ட சிறப்பை பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், யமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியில இறக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய கல்லுங்க, அது அல்லாஹ்வுடைய பலக்கரம் என்பதாக ஹதீஸ் இருக்கு. பொதுவாக நல்லடியார்களை பார்த்தா முசாஃபா பண்ணுறோம், மஹல்லாவாசியை முசாஃபா பண்ணுறாங்க, அஜர்த்தை முசாஃபா பண்ணுறாங்க. சில ஆரிஃபீன்கள், சில உயர்ந்தவர்கள், ஒவ்வொரு முசாஃபுக்கும் ஒவ்வொரு பாக்கியும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு பரக்கத்து கிடைக்கும்.
இங்க ஹஜர் அஸ்வத் கல்ல போய் நம்ம சொல்றது அல்லாஹ்வுடைய கையால் முசாபா செய்வதற்கு சமம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். யமீனுல்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய வலக்கரம். யுஸாஃபிஹு பில்லாஹ், நீங்கள் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை தொடுவது அல்லாஹ்வுடைய கையை தொடுவது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களா. அவ்வளவு மகத்துவம் பாக்கியம் மிக்கது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், ஒரு பெண்மணி போய் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்குள்ள தலையை வச்சு முத்தமிட்டு வந்திருப்பாங்க. ஆயிஷாமா கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளவு கூட்டத்திலேயே போய் உள்ள அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை தொட்டிருக்கிற முத்தமிட்டு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டு போனியா அப்படின்னா, ஆமா அப்படிதான் பண்ணல, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நான் போய் அந்த கல்லை தொட்டு அதுக்குள்ள முகத்தை வச்சு முத்தமிட்டேன் அப்படின்னா. லா ஆஜருக்கு இல்லா, அல்லாஹ் உனக்கு கூலி தராம இருக்கட்டும்னா. ஏன்னா அத்தனை அடியார்களை துன்பப்படுத்தி விட்டு மனதை காயப்படுத்திவிட்டு நீ போய் சொல்றியே, உனக்கு எப்படி கூலி கிடைக்கும், நீ பண்ண தப்பு என்பதாக ஒரு பெண்மணிக்கு ஆயிஷா அம்மா ஹதீஸை விளக்குகிறார்கள். எனவே ஒரு எல்லா முஃமினை தள்ளி விட்டு அதை போய் முத்தமிடுவது என்பது அது ஹராம் என்பதாக பதிவு செய்கிறார். எனவே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை தூரத்திலிருந்து கை காண்பிப்பதோ, ஹஜர் அஸ்வதை அந்த கல்லை பார்த்து கை காண்பிப்பதோ, அல்லது வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் போய் முத்தம் இடுவதோ, அல்லது தொடுவதோ, அல்லது குச்சியை வச்சு தொடுவதோ, இது அத்தனையும் பாவங்களை அது அகற்றிவிடும், உங்களுடைய எல்லா பாவத்தையும் அது உரித்துவிடும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் அல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை தொட்டு முத்தமிட்டிருக்கிறார்கள், அதனால் நான் உன்னை தொடுகிறேன். இந்த கல்லின் மூலமாக எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ ஒரு நன்மையும் தரமாட்டாய், ஒரு தீமையும் தரமாட்டாய். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டனா நான் முத்தமிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மகத்துவமே அடங்கியிருக்கு. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நம்மளாம் ஆலமே அருவாங்கல, அல்லாஹ் முன்னாடி ரூஹுகளால் உயிர்களால் இருக்கிற பொழுது அலஸ்தும் ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான், உயிராய் ரூஹாய் இருக்கிற பொழுது. அப்ப நம்மலாம் சொன்னோம் காது பலா, ஆமா நீனா யா ரப்பு யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த சத்தியத்தை சாட்சியை எதுல அல்லாஹ் வச்சிருக்கான், இந்த ஹஜர் அஸ்வத் கல்ல வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னவர்கள் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. இது வெறும் சாதாரண கல் இல்லைங்க, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். நம்ம எல்லாம் ஒன்று கூடி நீதான் ரப்புன்னு சாட்சி சொன்னவே, அந்த சாட்சியை எதுல இருக்கு, ஹஜர் அஸ்வத் கல்ல தான் இருக்கு என்பதாக அலியின் செய்தினா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்லுறான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் நம்ம சொல்லலாம். அந்த கல்லை நீங்கள் வெறும் சாதாரண கல்லாக பார்க்காதீர்கள், அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம், பாவத்தை உரிகிறது. அனைத்து விதமான கயிறு பறக்காட்டுகள் அங்கே நமக்கு கிடைக்குது. காபத்தை சுற்றி அந்த மத்தா என்று சொல்லப்படக்கூடிய சுற்றுப்பகுதி எல்லாமே துவாக்கள் கபூலாகக்கூடிய இடம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த 7 கல் சின்ன சின்னதா உள்ள இருக்கு, எல்லா பாவத்தையும் அது உறிஞ்சிவிடும். நாம் அதை தொட்டோ அல்லது கையை உயர்த்தியோ அந்த குச்சியில் தொட்டோ முத்தமிடுவதோ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சுன்னத். நாம் முசாபா அதை தொடுவதோ முசாபா செய்வதோ அல்லாஹ்வோடு முசாபா செய்கிறோம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருகிறார். மிகப்பெரிய ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இதுல அப்படி ஒண்ணு இல்லை, வரலாறுகளை சொல்லி தருகிறார்கள். இது எப்படி வந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதற்கு மகத்துவம் கண்ணியம் கொடுத்தாங்க, நீங்க எப்படி இது கொடுக்கணும். அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும், பெண்கள் இருப்பாங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ போய் தொடாத, நீ போய் எல்லாரும் தள்ளி விட்டா அது ஒரு நன்மை கிடைக்காது, அதனுடைய மகத்துவம் கிடைக்காது, தூரத்துல இருந்து இப்படி கையை அசைச்சாலே போதும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பரக்கத்தும் துவாக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்க, ஹஜர் அஸ்வத் கல் பக்கத்தில் பாபுல் காபா அந்த கல் இருக்கிறது, தங்க கதவு என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவுடைய கதவு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டுள்ள அந்த கேப் இருக்கு, முல்தஸம் என்று சொல்வாங்க. ஒவ்வொரு அரபி வேர்டும் நம்ம தெரிஞ்சுட்டு அமல் செய்யணும். ஹஜர் அஸ்வத் கல்னா அது கருப்பு கல், அதை தொட்டா பாவங்களை உரியும். அதை நம்ம முசாவா பண்ணுறது அல்லாட்ட முசாவா பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அறிஞ்சு செய்யணும். அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கும் பாபு காபா அந்த காபாவுடைய கதவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காபால அந்த கதவுல கையை வச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய வலது பக்கம் நெஞ்ச சாத்தி முகத்தை வச்சு துவா செய்வாங்க. என்ன துவா கேட்டாலும் கபூலாகும்.
அவ்வளோ பெரிய பாக்கியம். முல்தசம் என்று சொன்னால் கட்டி அணைக்குதல் என்று பொருள். கட்டி அணைக்குதல் என்று பொருள். அந்த இடத்துல நீங்க துவா கேட்கிற பொழுது, அல்லது பாபுல் காபா என் காபாவுடைய கதவுக்கு நீங்க துவா கேட்கிற பொழுது அடம் பிடிச்சு கேட்கணும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை அடம் பிடிச்சு அல்லாட்ட கேட்கிற மாதிரி நீங்க அடம் பிடிச்சு அல்லாட்ட துவா செய்யுங்க, எல்லாமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். கபூலாக்கக்கூடிய இடங்கள் தான் அதெல்லாம் சிறந்த இடங்களாக அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அதனுடைய சட்ட திட்டங்கள்லாம் தெரிஞ்சு அமல் செய்கிறாரோ, பைனாமி தத்துவல் குழு அது இறைச்சத்தினுடைய உள்ளத்திலிருந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுவான். எனவே இவ்வளவு சிறப்பு அந்த அஜனத்தில் கல்லுக்கு இருக்குது. நன்கு யோசிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு அந்த கல்லை கண்ணியமா மகத்துவமா நாம் தொடுகிற பொழுது, பார்க்கிற பொழுது எல்லாம் நன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். சென்ற வாரம் மதீனாவுடைய சிறப்பை சொன்னோம். மதீனாவுடைய பூமியை நம்ம ஆசைப்படணும், அங்கே போகிறதே மிகப்பெரிய பாக்கியம். யார் அந்த மஸ்ஜிதுல் முனவ்வரா மதீனா பள்ளிவாசலில் 40 வக்து தொழுகிறாங்களோ நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க, நயவஞ்சகம் நீங்குகிறது, நல்ல குணங்கள் கிடைக்கிறது என்பதாக பெருமாள் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அங்கே தான் அடங்கியிருக்காங்க. அங்கே போகிற பொழுது முத்தாடை உடுத்தி கொண்டு நீங்கள் போக வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற உயர்ந்த அத்தர்களை பூசிக்கொண்டு அங்கே போக வேண்டும். போகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு அன்பளிப்பை எடுத்து செல்ல வேண்டும். கீழக்கரையிலிருந்து ஒரு அம்மா 72 லட்சம் செலவாத்தை நாயகத்திற்கு அன்பளிப்பாக எடுத்து சென்றிருக்கிறார். போயிட்டு வந்தவர்கள் சொல்கிறார், போயிட்டு வந்த உலமாக்கள் தகவல் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த காபா ஷரீஃப், அந்த மத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா இறைநேசர்களும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் என்பதாக சொல்கிறார்கள். எல்லா நல்லடியார்கள், இறையச்சவாதிகள், சாலிகள் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அந்த காபா ஷரீஃப் என்பதாகவும் பதிவை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய, அதனால தான் சில நல்லடியார்கள் தான் அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா யார் நல்லடியார்கள், யார் வலிமார்கள், அந்த விஷயத்தை நல்லா மறைச்சு வச்சிருக்கான். அவர்களை ஒன்று சேர்க்கும் இடம்தான் அந்த காபா ஷரீஃப் என்பதாகவும் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலகட்டத்தில் வருவாங்க. அவங்க காபா அஜ்ஜுக்கு தான், அஜ்ஜு செய்கிற இடத்துல தான் இறங்குவாங்க. நம்ம சொன்ன அந்த அஜர் கல்லுக்கும் பாபுல் காபா இடைப்பட்ட அந்த முல்தசம் அந்த இடத்துல தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க என்பதாக இருக்கிறது. எல்லா நல்லடியாரும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அஜ்ஜி என்பதாகவும் பதிவை தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே அங்கே அஜ்ஜில யாரும் நம்ம முசாஃபா செய்தாலும் ஏதாவது நல்லடியார்கள் முசாஃபா செய்கிற மாதிரி எங்கள் அதிர்த்து அவங்க சொன்னாங்க, ஓதி கொடுக்க எங்கள் உஸ்தாத் அடையார் இவாங்க சொன்னாங்க, நைட் நேரத்தில் தவாப் செய்யலாம், ஆள் இருக்க மாட்டாங்க, கூட்டம் கம்மியாக இருக்கும். நான் போய் நைட் நேரத்தில் தவாப் செஞ்சேன், என் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தார், திடீர்னு பார்த்தா ஆளை காணன்றான். போயிட்டு வந்து அதை சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஒருத்தர் என் கூட பேசிக்கிட்டே கல்வியா சொல்லிக்கிட்டே ஓதிக்கிட்டே வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டே தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நைட் நேரத்தில் 7வது தவாப் முடிகிறது, ஆளை காணும். திரும்பி பார்த்தா ஆளை காணும், கால் கூட இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ நிறைய நல்லடியார்கள், இறை நேசர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அந்த காபா ஷரீஃப். ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக மஹப்பத்தும் அன்பும் பாசம் கொண்டவங்க. அவங்க தாயாருக்கு உடம்பு சரியில்லை, மதீனாவில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸல்லல்லாஹு பார்க்கக்கூடிய பாக்கியம் அவங்க கிடைக்கல. அவங்க தாயாரை பணிவிடை செஞ்சு கொண்டே பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறாங்க, நான் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒய்ஸ் என்பதாக ஒரு சஹாபி இருக்கிறார். அதாவது ஸல்லல்லாஹு பார்த்தாதான் சஹாபி, ஒரு இறை நேசர் இருக்கிறார். அவரை பார்த்தால் நீங்கள் துவாக்காக சொல்லிவிடுங்கள், எங்களுக்காக துவா செய்து சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இவங்க 2 பேரும் யார்கிட்ட போய் துவா வாங்கணும்னா ஒய்சுல் கர்னி இறை நேசரிடம் துவா செய்ய சொன்னாங்க. போய் துவா கேட்டுக்கோங்க என்பதை ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புகிறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க நாயகம் ஸல்லல்லாஹு பார்த்ததில்லை, அதிக மஹப்பத் அன்பு பாசம் தாயாருடைய பணிகளின் காரணமாகவே இருந்தாங்க. உகது போர்க்களத்தை ஸல்லல்லாஹுடைய பல்லு ஷஹீதாயிரும். இவர் இடத்துல கரண் என்ற ஊரில் இருந்துட்டு தன்னுடைய எல்லா பல்லையும் உடைச்சிப்பாரு. நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்போது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இவங்களை எங்கேயா நீங்கள் பார்க்கவே உங்களுடைய துவா நீங்கள் பெற்றுக்கணும்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு
அதனால எல்லா நல்லடியாக எங்க ஒன்று சேருவாங்க? காபத்துள்ளால, அரபு ஷரீஃப்ல. ஒவ்வொரு ஆண்டும் உமர் இல்லாம அஜிக்கு வருவாங்க, இதுக்குன்னே வருவாங்க. இதுக்குன்னே வந்தப்போ ஒவ்வொருத்தரா போட்டு விசாரிக்கிறப்போ, ஒய்ஸ் நான் கருள் கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறேன், முராது பையத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுவார். உங்களை பார்த்தோன்னு சொன்னா சல்லாசம் உங்களோட துவாவை பெற்றிருக்கு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சில நல்லடியார்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் தான் அந்த மத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஹரம் ஷரீஃப், மதீனா ஷரீஃப். பாருங்க, அது பாக்கியமான இடம். அங்கேயே சொர்க்கத்தினுடைய இடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு மெம்பருக்கும் வீட்டுக்கும் மதிவாக அந்த இடம் அது சொர்க்கத்தினுடைய விரிப்பு என்பதாக இருக்கிறது. சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தர் உள்ள போயிட்டாருன்னா அவர் நரகத்துக்கு மறுபடியும் வர முடியாது. எனவே அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு ஒரு ஆப் மாறி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பின் மூலமா பதிவு செஞ்சு அந்த இடத்துல போய் தொழுதுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த இடத்துல தொழுகிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் அறிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய மாமனிதர் பெருமாள் எல்லாத்தையும் சந்திக்க போறோம் போல தெரியும். கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒட்டு மொத்தத்தையும் நம்ம சேர்த்து சொன்னா 20 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது. தாவர வகைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து சொன்னா 16 லட்சம். அதற்கு பின்னால் நம்ம பார்க்கும் எல்லா கால்நடைகளும் உலக ஜீவராசி நம்ம பார்க்கிற பொழுது 2 லட்சம். இதையெல்லாம் தாண்டி சிறந்தவன் தான் மனிதன். யாருங்க? மனிதன். அந்த மனிதன்ல சிறந்தவன் யாருங்க? அறிவாளி தான் மனிதன்ல சிறந்தவன். அந்த அறிவாளிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தக்வாதாரிகள், அமல் செய்யக்கூடியவர்கள். அவர்களை விட சிறந்தவர்கள் வலிமார்கள், இறை நேசர்கள். அவர்கள பல படித்தரங்கள் இருக்கிறது. அபுதார்கள், கியார்கள், முக்தார்கள், கௌசி, பல படித்தரங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சஹாபாக்கள் சிறந்தவர்கள். சஹாபாக்கள்ல அன்சாரிகள் சிறந்தவர்கள். அன்சாரிகளை தாண்டி முஹாஜிர்கள், மக்கத்து முஹாஜிர்கள் சிறந்தவர்கள். அதையெல்லாம் தாண்டி நபிமார்கள் சிறந்தவர்கள். நபிமார்கள் 313 ரசூல்மார்கள் சிறந்தவர்கள். அதையும் தாண்டி 6 ரசூல்மார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் 2 பேர் சிறந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பர். அதிலும் ஆக சிறந்தவர் நம் உயிரின் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹபீபுல்லா, அல்லாஹ்வின் இறை நேசர். எனவே அவரை பார்ப்பதற்கு தான், அவருடைய கபரை தியானம் செய்வதற்கு தான், மதீனாவுடைய ஒட்டுமொத்த மகத்துவம் தெரிந்துதான் நாங்கள் அமல் செய்ய போறோம் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 3 இடம் இருக்கும், 3 ரூம் மாதிரி இருக்கும். அதில் நடுவில் உள்ள ரூம்ல தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அடங்கியிருக்கிறார்கள். அவருடைய நெஞ்சுக்கு நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அடங்கியிருக்கிறார்கள். அவருடைய நெஞ்சுக்கு நேரா உமர் ரலியல்லாஹு அடங்கியிருக்கிறாங்க. உள்ள போய் நல்ல புது துணியா அத்தரை எல்லாம் பூசிக்கொண்டு நாயகத்திற்கு ஸலவாத்தை சமர்ப்பணம் செய்து அங்க போய் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் என்று சலாம் சொல்ல வேண்டும். யாராவது சலாம் சொல்ல சொன்னாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஸலவாத்தை எத்தி வைக்க சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அவங்க அதை ஏற்றுப்பாங்க. பௌத்துல் ஆலம் முஹியத்தின் அடியில் அவங்க சொல்றாங்க, இறை நேசருக்கெல்லாம் தலைவர் சொல்லுகிறார்கள், உலகத்துல மலை துளியை போல நான் பாவம் செஞ்சது. எவ்வளவு மலை துளி வருமோ அந்த அளவுக்கு பாவங்கள் அதிகமாயிருச்சு. கடலில் உள்ள மண் அளவுக்கு பாவங்கள் அதிகமாயிருச்சு. மரத்தினுடைய இலைகள் போன்ற பாவங்கள் அதிகமாயிருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, நீங்கள் பரிந்துரை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்லுகிறது கௌசுல் ஆலம், வலிமார்களுடைய தலைவர். எனவே சொன்னாங்க, நான் இந்த தலவாத்தெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இங்கிருந்து நான் போறதுக்குள்ள ஒரு 6 நாள் நான் இங்க தங்குவேன். இங்கிருந்து போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது நீங்க பதில் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொன்னா பதில் அலைக்கும் இஸ்லாம் வர வேண்டும். எனவே பெருமாள் கனவுல வந்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. புனிதமிக்க அந்த மதீனா ஷரீஃப், மன்சார கபரி வஜபத் லவ் ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய மக்பரா கொண்டு ஜியாரத் செய்கிறாரோ என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப் நான். எனவே அப்பேற்பட்ட புனிதமான தலங்கள் நாம் எல்லாம் சென்று அதனுடைய ஒட்டுமொத்த சட்டத்திட்டங்கள், அதனுடைய மகத்துவம் தெரிந்து அமல் செய்கிற பொழுது வல்ல ரஹ்மாவுடைய அதனுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு தருவார். மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அப்பேற்பட்ட நல்லடியார் நம்ம அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாவிப்பானாக. எதை கேட்டோம் எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.